Welcome to another episode of Vibe with Karthik and Makeup with Indu. இல்ல ஆக்சுவலா நான் சொல்றேன் வைப் வித் கார்த்திக் இந்த எபிசோடில் வரமாட்டான் ஏ அப்படின்னு நீங்க நினைக்கிறதுல நீ கேமராமேன். ஆமா இன்னைக்கு இந்த எபிசோடு இஸ் க்ளோ வித் இந்து எபிசோடுங்க. ஆமாங்க Glow with Indu. அழக்கூடாதுமா. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. இரு ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் டிஸ்க்ளைமர் போட்டுறேன். ஒரு நிமிஷம் வரேன். இது இவளோட vlog. நான் ஒரு கேமராமேனாக தான் இருக்கேன். நிறைய பேரோட மெசேஜ் அவளுக்கு பர்சனல் டிஎம்ஸ்லாம் நிறைய வருது நிறைய பேர் கேட்குறாங்க. சரி நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால இந்த vlog எதை பற்றினா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா? பண்ண வேண்டியதுதான். நான் மேக்கப் நல்லா பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும். அது ஓகே. இப்போ ஒரு சிம்பிள் கெட் ரெடி வித் மீ இந்துக்கு பண்ணி ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணணும்னு ஆசையா. ஸோ இந்த எபிசோடு முழுக்க ஒன்லி அபவுட் தேட். இப்போயே சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டுபுக்கு. ஸோ அது மட்டுமா இல்லை இதெல்லாம் காட்டணுமா? கீழே ஏதோ வச்சிருக்கியே. ஓ மை காட். ஸோ இருங்க, இதுல இருக்க மொத்தமே இந்த அந்த உடைச்சு போனடா டேபிள். ஏன் உடைஞ்சதுன்னு சொல்றேன். இது ஒரு நல்ல டேபிள். ஐக்கியாவோட நல்ல டேபிள். ஐக்கியா தான். என்ன கியாவா? ஐக்கியா. இது நீயே ஒரே ஒரு செகண்ட் தர. இப்பதான் நான் சரி ஒரு செகண்ட் தர. என்ன சும்மா வச்ச? நீ ஒரே ஒரு செகண்ட் தர. உனக்கு வேணா எனக்கு வேணா. கெட் ரெடி வித் மீ வீடியோ இந்தோ திறக்க முடிஞ்சா நான் திறந்துறேன். லைட்டா இல்ல நான் கெட் ரெடி வித் மீ இந்துவா மாட்டி விடுற வீடியோவா? இல்ல ஐயோ கெட் ரெடி வித் மீ தான். ஒரு ஜஸ்ட் 1 செகண்ட் காமிக்கலாம். ரொம்ப நேக்கா ஹேண்டில் பண்ணனும். ஜெயகடாவா இல்ல நேக்கா. சோ இது இந்துவோட மேக்கப் சாதனங்கள் தாங்காம கீழ விழுந்து 4-5 பொருள் கூட தாங்க முடியாது. என்ன டேபிள் இது? என்ன கபோர்டு இதுன்ற? ஐக்கியாக்காரனை பார்த்து நீ கேக்குறத. ஐக்கியாவா என்ன கியாவோ? 4 பொருள் கூட வைக்க முடியலன்னா இப்ப என்ன டேபிள் கண்டிப்பா கேட்பேன். ரொம்ப உணர்ச்சியமா பேசுறேன். இல்ல சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இந்துக்காக ஒதுக்கப்பட்ட கபோர்ட். இது எனக்காக ஒதுக்கப்பட்ட கபோர்ட். சரி அது அப்புறம் சரி வாங்க. அப்படி நீட்டா இருக்கிறது மட்டும் நீங்களே வச்சுக்குவீங்களா? பிச்சை. சரி நம்ம எபிசோடுக்குள்ள போலாமா? சரி வாங்க. இந்துவோட பேக்ஸ் என்ன இதெல்லாம் பேக்ல வச்சு அப்புறம் ஓபன் பண்ணி இப்படி காட்டுடா. ஊழுவெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்களே. அதெல்லாம் பண்ணாத நீ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ சரி ஓகே ஓகே. இதெல்லாம் இப்ப நான் பேக்ல இருந்து எடுத்து வெளிய வச்சிருக்கேன். எடிட்டர் இதெல்லாம் அப்படியே போடுறடா. தீந்து போன மாய்ஸ்சரைசர். சாரி மக்களே. நாங்க ரெண்டு பேரும் பூசுன்னு பூசி இந்த இது முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் நீ காமிப்ப. இவர் என்னங்க என்னோட vlogல என்ன பேச விட மாட்டேங்கிறாரு. நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. சரி ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா க்ளீனாவே இல்ல டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த நியூட்ரஜனாவோட ஹைட்ரோ இன்னொரு விஷயம் ஜெல். இன்னொரு விஷயம், இது பெய்டு ப்ரமோஷனோ பிராண்ட் ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது. இது என்ன போடுறாலோ அதை அப்படியே காமிக்க போறோம். எந்த பிராண்ட் நான் கொலாப் பண்ணனும்னு விரும்பினாலுமே டிஎம் பண்ணுங்க. அசிங்கமா பண்ணுங்க. அசிங்கமா டிஎம் பண்ணுங்க. இல்ல சீரம் சொல்ல மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம மாய்ஸ்சரைசர். ஃபர்ஸ்ட் சீரம். ஐயோ அண்ணே இனிமே பேச மொத்திக்கிட்டு சிடிஎம் ப்ராசஸ்னு ஒன்னு இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் சீரம் வரும். சிடிஎம் அப்படினா கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். எங்க கிளென்சருக்கு நான் ஃபேஸ் வாஷ் போட்டேன். ஓகேவா? என்ன ஃபேஸ் வாஷ்ன்றது காமிக்கல நீங்க? என்ன ஃபேஸ் வாஷ்? செராவியோட ஃபேஸ் வாஷ் நாங்க யூஸ் பண்றோம். அது போட்டுட்டு ஆல்ரெடி நான் ஃபேஸ் க்ளீன் பண்ணிட்டேன். அப்போ இப்போ மாய்ஸ்சரைசருக்கு இந்த நியூட்ரஜனாவோட ஹைட்ரோ பூஸ்ட் இதை நாங்கள் போட போகிறோம். இப்போ ஆல்ரெடி நிறைய போட்டு தீட்டு வச்சாச்சு. கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சம் இல்லைங்க, சொல்லுங்க. சரி பாவப்பட்ட வீட்டில் பிள்ளையானு. பாவப்பட்ட வீட்டில் எவ்வளோ இப்படி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் பார்த்தது இல்லடி. ஐயோ ஓகே ஓகே. சரி நீங்கள் உங்ககிட்ட நிறைய க்ரீம் இருந்ததுன்னா நிறைய போட்டுக்கோங்க. எங்ககிட்ட கம்மியாக தான் இருக்குது. இல்லை நிறையெல்லாம் போடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டால் போதும். ஓகே. ஸோ இது நல்லா அதெல்லாம் பண்ணிக்குவாங்க அவங்களே. இருந்தாலும் ஃபுல்லாக சரி. ஸோ இப்படி சர்க்கிள் மோஷனில் மோஷன். சரி. ஸோ இந்த மாதிரி ஏன் உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் வீங்கி இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ கேமராமேன். சாரி வெளியே பாட்டிடுவோம் பார்த்துக்கோ. சாரி வீடியோ எடுக்கும்போது என்ன
இப்படி ஆட்டக்கூடாதுன்னு போட்டு கொடுமை பண்ணுவாருங்க இவரு. அதாவது கொஞ்சமாக தான் ஆடிட்டு ஏன் ஆடிட்டே இருக்கா அப்படிம்பாரு. அதனால இப்போ வந்து மை டர்ன். ஆமா திரும்ப மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. ஓ மை காட். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து ஒரு 2 minutes ஒரு 1 minute கேப் விட்டாதான் இப்போ வந்து அப்சர்வ் ஆகும். ஓகே. உங்க வெள்ளமுடியெல்லாம் இருக்கே அதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ கேமராமேனே வெள்ள முடி ஜூம் பண்ற. இல்ல நான் நடந்ததா வச்சா ஆனா தெரியுது அது. அது வந்து லக்கி ஹேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓ சாரி. லக்குக்காக 2 விட்டு வச்சிருக்கேன். அது இருக்கட்டும். गाइस இவளோடது எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஐயோ சாரி. நான் வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்ற போறேன். இப்போ இது வந்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்னு சொல்லுவேன். தி ஆர்டினரி. ஆர்டினரி வந்துட்டு நியாசினமைட். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து நைட் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் நைட் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணாதீங்க. பாத்தீங்களா இந்த மாதிரி தாங்க. அதை விட்டுருங்க, அது நைட் யூஸ் பண்ணுங்க. அது நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நாங்கள் இது கண்டிப்பாக பெய்ட் ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. ஏன்டி வேற பிராண்ட் காமிக்கிற அவங்களே நான் ஒத்துக்குவாங்கடி பெய்ட் ப்ரொமோஷன் இல்லைன்னு. ஆமாம், ஆனால் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக 2 பாக்ஸ் அனுப்பிச்சிங்க, நாங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணி தரோம். இவ ஒரு பைத்தியங்க இந்த ஃபேஸ். இங்க பாருங்களேன் ஒரு நிமிஷம் நவர்றா செல்லம். வெறும் கண்ணாடியா பாதி கால்வாசி சம்பளம் இதில் தாங்க போகுது. அப்படியெல்லாம் இல்லை. சரி ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வந்துட்டு ட்ரூ ஸ்கின் அப்படின்னு, அதாவது இது வந்து ட்ரூ ஸ்கின் அப்படின்னு இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு. இது என்னன்னு சொல்றீங்களா? வைட்டமின் சி. இதுவும் சீரம். அந்த ஆர்டினரியும் சீரமா? ஆர்டினரி. அது வந்து நியாசினமைட். அது வந்து நைட் யூஸ் பண்ணணும். இது வந்து மார்னிங் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி. நீங்க இது வந்து நடுராத்திரில இருக்கும். இல்லை இட்ஸ் ஓகே. நான் இப்போ கெட் ரெடி தான் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து எப்படி நான் ஆஃபீஸ் கிளம்புவேனோ அதை பண்ணி காட்டுறேன். ஓகேவா? சரி ஓகே. இப்போ இது வந்து நல்லா ஆரஞ்சு ஸ்மெல்லு வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இது எடுத்து தனிக்கிற மாதிரி இருக்கு கைஸ். சரி நீ போடு. அப்புறம் இங்கே அப்படியே போட்டு அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அடுத்து ஒன்று எடுத்துருக்காங்க. என்னது இருந்தோ? அடுத்து வந்து சன்ஸ்க்ரீன் மாதிரி வந்துட்டு 2 கையில் வந்துட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு குவான்டிட்டிக்காக இது வந்து சொன்னாங்க. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பியூட்டி ஆஃப் ஜோசன். இது கொரியனா? ஆமாம், இது வந்து கொரியன் பிராண்ட். நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஆமாம், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். இதுவும் ஒன்று. ஆனால் இவ்வளோ நேரமாக ரெடி ஆகுங்களாங்க்கா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களாம் நினைக்கல, நான் நினைக்கிறது அவளுக்கே கேட்குது. இவர் வந்து ஒவ்வொரு டைம் என்ன சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ரெடி ஆகுறேன். என்ன பண்ணுறது, எல்லாமே போட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா ஸ்கின்னை. இப்போ நீங்கள் பயப்படாதீங்க, பே அடிச்ச மாதிரி தான் இருப்பா. கொஞ்ச நேரத்தில் நல்லா இருப்பா பாருங்க. ஏன்னா நானும் இப்போ தான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் என்னென்னா, இது என்னோட ஐப்ரோ பென்சில். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரௌன் கலர் ஸ்விஸ் பியூட்டியோடது. ஸ்விஸ் பியூட்டி. ஆமாம், ஸ்விஸ் பியூட்டி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரௌன் டிஃபைனர் பென்சில். ஓகேவா? இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்னதுக்கு இது? ஐப்ரோஸ். ஆக்சுவலாக ஐப்ரோஸ் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு பிளாக் வந்து போக மாட்டாங்க. ஏன்னா பிளாக் போட்டால் ரொம்ப வந்து குழந்தைங்களுக்கு போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பென்சில் ஷார்ப்னரே இல்லையா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல போதும். ஸோ நமக்கு வந்து இப்படி ஃபஸ்ட்டு வந்து கோம் பண்ணிக்கணும். ஓ, அது கோம்பா அந்த பக்கம்? ஆமாம், இது வந்து ஐப்ரோ கோம் பண்ணுறது. அப்புறம் இந்த பக்கமாக அப்படியே திருப்பி இதெல்லாம் போட்டு தான் ஏமாத்துறியா? சாரி இல்லை மீன் கேட்டேன். இல்லை அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ நாள் இது ப்ரௌன் கலர்னு எனக்கு தெரியாது கைஸ். பிளாக் கலர். ஓகே, இது வந்து லைட்டாக போட்டாலே போதும். இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு இன்னும் ஒரு ப்ராடக்ட்டு காஜல் வந்து ரெவ்லானில் வந்துட்டு பென்சில் காஜல். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால இது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நிறைய இடத்துல. ஸோ காஜல்லாம் கண்ணு கீழே போடுறதா? இல்லை. அப்புறம் மைன்றது என்னது? அது மையும் காஜல் எல்லாமே ஒன்று தான். ஆனால் பென்சில் அது ஏன்னா இதுவும் மொன்னையாக இருக்கு. ஐயோ சாரி இதுதாங்க மெயின். இதில் தாங்க இந்த பசங்க விழுந்துடுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்ணோட அந்த 2 கண்ணு இருக்கே கண்ணு, இதை தாங்க போட்டு தீட்டுறாங்க. ஆமாம், பொண்ணுங்களுக்கெல்லாம் மை தான் அழகு. அந்த கண்ணு பார்த்தீங்களா? முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்டா இருந்தது. ஐ மீன் அட்டுனா கொஞ்சம் பவர்லெஸ்ஸாக இருந்தது. இப்போ பவர்ஃபுல் ஆயிடுச்சு.
வீடியோவுக்கு பின் அப்புறம் தான் அடிக்கலான் இருந்தேன். நான் இப்போ இப்படியே பேசிட்டு இருந்தால் வீடியோவில் அடிப்பேன். தெரியுதாங்க ஆக்சுவலாக டக்குன்னு ஒரு பவர் வந்தது கண்ணுக்கு. வேணாம் 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 வேணாம். சந்திரமுகி ஆகிய தருணத்தை எனக்கு பொண்ணுங்க மை போட்டால் முடிஞ்சா இந்த கார்த்திக் அந்த மாதிரி கேட்டகரிங்க. நான் எல்லா பொண்ணுங்களும் இல்லை, நீ ஏன் கார்த்திக் பொண்ணுங்கன்னு எழுதுனாலே பிடிக்கும், எல்லாத்துக்குமே அது தெரியும். ஸோ கார்த்திக்னு பேர் வைக்கும் முன் பலரும் யோசித்து வைக்க வேண்டும். இல்லை வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இல்லை நிறைய இதில் வந்துட்டு ப்ளே பாய் அப்படி இப்படின்னு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா மை போட்டோன்னே மை போட்ட வேணாம் அவாய்ட் பண்ணிடு. பாட்டெலாம் அவங்க கேட்குற நிலமையில இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு இது ரொம்ப ஒரு மினிமலான மேக்கப் தான். இது வந்து வெறும் ஆஃபீஸ் லுக், ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆஃபீஸ். அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? இப்போ வந்து இது பண்ணணும். என்ன பண்ணணும்? நம்மளோட இன்னொரு இருங்க, அவளே ஏதோ அவளோட குப்பை கூடைக்குள்ள தெரியுங்கிறான். ஏய் சாரி, குப்பை கூடையா? ஆக்சுவலாக வந்துட்டு இதாங்க இந்த லிப் ஷேடு தாங்க, இதை வச்சு தாங்க. என்கிட்ட ஒரு நைக் ஒன்று இருக்கு. நைக்கா? சாரி, நைக்கு ஷூ தானே ஓட்டு. சாரி, நைக்கா நைக்காவா? நைக்கா லிப்ஸ்டிக். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக்கு. ரொம்ப லாங் ஸ்டே இருக்கும். ஓகேவா? எங்கேயாவது ரொம்ப நல்லா ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா நான் இது ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப டார்க்காக இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷனே போலியா? சும்மா தான் இப்போ சொன்னேன். சும்மா இல்லை கேட்பேன் கண்டிப்பாக, நீ பேசினா கேட்டு தான் ஆகணும், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம வந்துட்டு டியூல் காம்போ மாதிரி பார்ப்போம். டியூவல் காம்போனா ரெண்டா? சரிதான். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஜுடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ரெண்டு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் ஒரு ஹேக் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்பவுமே வந்துட்டு லிப் நல்லா வந்து ஹைலைட்டாக ஐ மீன் போல்டாக தெரியணும் அப்படின்னா லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிட்டு லிப் லைனரோட சின்ன, அதாவது அதை விட அடுத்த கம்மியாக இருக்கிற ஷேட் வந்து உள்ளே போடுவாங்க. பிகாஸ் லிப் நல்லா வந்துட்டு ஹைலைட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி ஓகே, இப்போ லிப் லைனர் இல்லை அப்படின்னா இன்னொரு ஹேக் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, உங்ககிட்ட எப்பவுமே வாங்கும்போது ஒரு ஷேடோட இன்னொரு ஷேடு அதிகமாக வாங்குங்க. இந்த ஷேடும் வந்துட்டு அக்கா தங்கச்சி மாதிரி தான். சரியான எக்ஸ்பிளனேஷன். சரி, அப்படி சொல்லல. இது வந்து அக்கா தங்கச்சி. இது கொஞ்சம் டார்க்காக இருக்கா, இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கா. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கலரை வந்து கொண்டு வர போகிறோம் நம்ம. ஏங்க இது பெயிண்டரா வேலை பார்த்துட்டு பார்ப்போம் போல ஜென்மத்தில். ஓகே, இப்போ வந்து வாயில் கொசு போயிருதானாச்சு. ஏன் அப்படி பண்ணு? வாயை பொழந்துட்டு பண்ணால் ரொம்ப அசிங்கமாக இருந்தேன். இப்போ வந்துட்டு வந்து லிப் நல்லா. ஓ மை காட். இன்னொன்று வந்து சொல்கிறேன். இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் லிப்ஸ்டிக் போடும்போது ஒரு கீழே வந்துட்டு இந்த லைன் கரெக்டாக வராது. அதுக்கு என்ன ஒரு ஹேக்னா, இப்படி வச்சுக்கணும். இப்படி திரும்ப கொஞ்சம் வா அடிச்சிடும். வா சரி. அப்புறம் இப்படி வச்சு பக்கத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கணும். சொல்லு. இல்லை ஆல்ரெடி அவங்களே பயப்படுவாங்க. சரி. இப்படி வச்சுக்கணும். ஏய் பண்றி. ஏய் இருசோ. ஹலோ. சரி. கேமராமேன் என்ன குரல் வச்சு பேசுறீங்க? இது இந்த மாதிரி பண்ணால் நம்மளோட லிப் லைன் எங்கே இருக்குன்றது தெரியும். இங்கே பாருங்க. ஓகே. ஓ மை காட், ஏன் இவ்வளோ டார்க் போட்டா? எனக்கு பிடிக்கவே இல்லையே. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து ஆக்ஷனில் வராங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க தான் இப்போ வந்து நமக்கு ஒரு இது பண்ண போகிறாங்க. இப்போ வந்து இது எடுத்தாச்சு, அது வந்து உள்ளே கொடுக்கணும். ஸோ ஒரு கெமிக்கல் பார்த்தாது, 2 கெமிக்கல் போடணும். முழுக்கே கெமிக்கலில் தான் ஓடுது. இந்த லிப்ஸ்டிக்கில் தான் உங்களுக்கு கெமிக்கல் தெரியுதா? இனிமேல் நான் அதை தொடவே மாட்டேன். கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி இருக்கு. இப்போ லிப் ஷேட் வந்துட்டு மைல்டா இருக்கா? இல்ல டார்க்கா இருக்கு. இல்ல, அதாவது இதுதான் மைல்டு பொண்ணுங்களுக்கு. ஓ சரி. உங்களுக்கு தான் இது டார்க்கா இருக்கு. இன்னும் வேணாலும் லைட்டா போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் இன்னும் மைல்ட் ஆயிடும். ஸோ சரி, அது முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு ஏமாத்து வேலை பண்ணுவாங்க பாருங்க மக்களே. ஏமாத்து வேலையில இல்லை, இது வந்து ஆக்சுவலாக பொண்ணுங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரது போகிறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். பட் அந்த இதை வந்து நாங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுக்கணும். எப்போவுமே நம்மளோட ஷேடுக்கு ஒரு ஷேடு அதிகமாக, ஒரு லைட்டாக அதிகமாக இருக்க மாதிரி. ஓகே. அதில் வந்துட்டு இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும்
நீங்கள் ரெகுலராக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறவங்களா இல்லை எப்படி? இல்லை இல்லை எப்போ தான் பிம்பிள் வர டைம் மட்டுமா? பிம்பிள் வர டைம் மட்டும் நம்ம ஜஸ்ட் அதை ஹைட் பண்ணுறதுக்காக இப்படி போடுவோம். ஓகே, புதுசாக எதையும் எடுத்துட்டாங்க. ஆமாம், இப்போ இது வந்து ஹைலைட், ஜஸ்ட் இந்த பிம்பிள் மார்க் மட்டும் ஹைட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆளே வேறு மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ ஒருத்தங்க அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு சிம்பிள் கெட் ரெடி வித் மீ அப்படின்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை மணி நேரம். அரை மணி நேரம் இல்லை, அரை மணி நேரம். முடிஞ்சிச்சு. அரை மணி நேரம் இருக்குங்க. ஸோ டீட்டெயிலான vlogல இன்னொரு நாள் பார்க்கலாம். நான் நிறைய இன்னும் வீடியோஸ் உங்களுக்காக போடுறேன். பை பை. டாடா. நான் போய் தூங்குறேன்.